தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் 40 பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தவாகவுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மனுவிலே குறிப்பிட்டுள்ளோம். ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்கக்கூடாது, சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். நிறைய ஆவணங்கள் இருக்குது. அந்த இடத்துல தேவையில்லாமல் அவங்க லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதுமாரி கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நிகழ்வுகள் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் முகநூலிலே பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்தும் இருக்குது, அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தை இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம். அதாவது உடல் கூராய்வுங்கிறது மாலை, அதாவது ஆஃப்டர் சன்செட்டு பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க, மாலை 6 மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு 39 பேருக்கு அவங்க உடல் கூராய்வு செஞ்சுருக்காங்க. நைட்டே இன்பார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இது இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு, இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க, அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூராய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா, இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் இன்றைக்கு தொடுத்துருக்கிறோம். முக்கியமாக ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. இந்த இதை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு, அதான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த அஃபிடவிட்டை.